அறிவு இருக்காம்மா உனக்கு? காலையில 5:30 மணிக்கு எழுப்ப சொன்னேன். மணி 6:30. உன்னால தான் என்னோட எல்லா வேலைகளும் கெட்டு போகுது. ஆஃபீஸ்ல இருந்து நான் வர்றேன். வந்து உன்ட்ட சொல்லிட்டு தானே படுத்தேன். என்னைக்காவது உனக்கு புத்தின்னு ஒண்ணு இருந்திருக்கா? எப்ப பாரு இதே வேலைய தான் நீ செய்ற. என் முன்னாடி நிக்காத போம்மா அந்த பக்கம். இப்படி பேசுறோம். ஏன்பா, எப்ப பார்த்தாலும் நீங்க மாத்திரை வாங்குறத மறந்துடுவீங்களாப்பா? நேரத்துக்கு சொல்ல மாட்டீங்களாப்பா? எவ்வளோ வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வயசாச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையாப்பா? ஆட்டோ தானேய்யா ஓட்டுற? என்ன ஏரோப்ளேனா ஓட்டுற? இந்நேரம் நீ என் கால இடிச்சிருப்ப. என் கால் உடைஞ்சிருக்கும். பார்த்து வர மாட்டியா நீ? உங்களுக்கெல்லாம் புத்தியே கிடையாதா? இப்படி பேசுறோம். உங்களெல்லாம் ஆஃபீஸ்ல வச்சு பார்க்கறதுக்கு 4 கழுதைகள வாங்கி மேய்ச்சிரலாம். 5ஆம் தேதி ஆனா ஈபி பில் கட்டணும்னு ஞாபகப்படுத்த சொன்னேன். யாரையாவது ஒருத்தர் செய்றீங்களா? சம்பளம் மட்டும் வாங்குறீங்கல்ல. வேலை பார்க்கணும்னு உங்களுக்கு எந்த விதமான அறிவும் இல்லையா? எல்லா அறிவுகெட்ட முண்டத்தையும் நான் தான் வச்சு மேய்க்கணுமா? இப்படி பேசுறோம். காலையிலிருந்து இரவு வரை யாரையாவது திட்டிக்கிட்டே இருக்கோம். ரோடு சரியில்ல, ஊரு சரியில்ல, ஆளுங்க சரியில்ல, மக்கள் சரியில்ல, ஜிஎஸ்டி சரியில்ல, பேமெண்ட் சரியில்ல, கஸ்டமர் சரியில்ல, பேங்க் சரியில்ல. யோசிச்சு பாருங்க. காலையிலிருந்து இரவு வரைக்கும் இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா, மற்றவர்கள குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, எதிர்மறை உணர்ச்சிகள் பெருகாம என்ன செய்யும்? அந்த எதிர்மறை உணர்ச்சிகள் உங்க உடம்பு முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கப்போ, முழுக்க நீங்க நெகட்டிவ் தாட்ல இருக்கிறப்போ, எப்படி உங்களால ஒரு காரியத்த சரியா செஞ்சிட முடியும்? சரியா சிந்திச்சிட முடியும்? வேறு யாரும் பொறுப்பல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த எளிய வாக்கியம் உங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போயிரும். செஞ்சு பாருங்க நீங்க. ஏதோ ஒன்று நடக்குது. அது நடக்கிறப்போ, இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க கோவப்படுறதுக்கோ, இல்ல எதிர்மறையான விஷயங்கள் எத செய்றதுக்கோ, உங்களுக்கு ஒண்ணுமே இங்க கிடையாது. ரொம்ப எளிமையான வாக்கியம் நண்பர்களே. நம்முடைய செயல்களுக்கு நாமே பொறுப்பேத்துக் கொள்ளணும். இதற்கு காரணம் நான் தான். என் மனைவி காலையில எழுப்பலைன்னாலும் நான் தான் அலாரம் வச்சு எந்திரிச்சிருக்கணும். என்னுடைய தவறு தானே ஒழிய, என்னுடைய மனைவி தவறு இல்லையே! அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்ண போறான்? பாவம். அவனுடைய சூழ்நிலை அந்த பக்கம் ஏதோ ஒரு வண்டி வந்திருக்கும். திரும்பியிருப்பான். தவறுதலா வந்திருப்பான். நான் தானே கவனிச்சு போயிருக்கணும். அப்படின்னு சொல்லி பாருங்க. அதீத திறனோடு உணர்வீர்கள். ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் உங்களுக்கு இருக்கும். யாரும் உங்களை எளிதில் கோவப்படுத்திற முடியாது. நான் நினைச்சால் ஒழிய என்னை யாரும் கோவப்படுத்திற முடியாதுங்கிற நிலைமைக்கு நீங்க போனீங்கன்னா, உங்க புரொடக்டிவிட்டி எவ்வளவு இன்கிரீஸ் ஆகும். மற்றவர்களை குறை கூடிய நேரமெல்லாம் உங்க தொழிலை பற்றி சிந்திச்சீங்கன்னா, எவ்வளவு நல்லா வரும். மிக எளிமையான வாக்கியங்கள் தான் இந்த உலகில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நடத்துது. அதனால இந்த நான் பொறுப்பு அப்படிங்கிறத என்னிலும் சொல்ல ஆரம்பிங்க. எந்த ஒரு செயல் நடந்துட்டாலும் நான் தான் பொறுப்புன்னு நினச்சிருங்க. அடுத்த நிமிஷம் நீங்கள் சுதந்திரமாக உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. வாழ்வின் பெரும்பகுதியான நேரங்களில் நம்ம அடுத்தவங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் பற்றி குறை கூறவோ அல்லது அவர்களை விமர்சிக்கவோ அல்லது கண்டிக்கவோ தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மற்றவர்களை பற்றி அல்லது அவர்கள் செய்த செயலை பற்றி அல்லது செய்யாமல் போன செயல்களை பற்றி எப்பொழுதும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப அதை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதன் மூலமாக என்ன நம்மளுக்கு கிடைக்கிது? அதீத எதிர்மறை எண்ணங்கள் தான் நம்மளுக்குள்ளே வருது. அது நம்மளை கோவப்படுது, வேதனைப்பட வைக்குது, நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத வழிகளில் எடுத்து செல்லுது. இதன் மூலம் நாம் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத, ஒரு எதற்கும் உதவாத மனநிலையில் தான் நம்ம எப்போவுமே இருக்கிறோம். ஒரு செயலை செய்வதற்கு தகுதியற்ற மனிதராக நம்மளை மாற்றி விடுது அந்த சூழ்நிலை. இதுலேருந்துலாம் வெளிவர வேணாமா? நம்ம யாரை பார்த்து கோவப்படுறோமோ, யாரை பார்த்து வேதனைப்படுறோமோ அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. பாதிப்பெல்லாம் நம்மளுக்கு தான். நேர்மறை உணர்ச்சிகள் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றன. எதிர்மறை உணர்ச்சிகள் உங்களிடமிருந்து அதிகாரத்தை பறித்து விடுகின்றன என்று ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. மகிழ்ச்சி, உற்சாகம், அன்பு, கிளர்ச்சி போன்ற நேர்மறை உணர்ச்சிகள் உங்களை அதிக சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றுதுன்னு சொல்லப்படுது. நீங்கள் அதிக தன்னம்பிக்கை கொண்டவராகவும் அதிக சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கும் பொழுது உங்கள் செயல்கள் மிக சிறப்பானவையாக வெளியே வரும். அதுக்கு பதிலாக நீங்கள் பகை உணர்ச்சி, எரிச்சல், கோபம், குறை கூறுதல் இதெல்லாம் இருந்தீங்கன்னா அவை உங்களை பலவீனப்படுத்தி உங்களை பகையுணர்வும் எரிச்சலும் கொண்ட இனிமையற்ற ஒரு நபராக மாற்றிவிடும். நீங்கள் இனிமையான நபராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது இந்த மாதிரி ஒரு எரிச்சலான ஒரு மனிதரை மாற நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நடக்கும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நீங்களே பொறுப்பு என்பதை நீங்கள் தீர்மானித்தவுடன் உங்கள் வேலையிலும் உங்கள் வாழ்விலும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் கவனம் செலுத்தலாம். இது மட்டும் இல்லைங்க, இதன் மூலம் உங்கள் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய சிறந்த மனிதராக நீங்கள் மாறுகிறீர்கள். நம்புவீர்களா? நம்முடைய தலைவிதியை நாம் நிர்ணயித்து கொள்ளலாம். என்ன ஒரு அழகான வார்த்தைங்க. இதுக்கு தானே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். மற்றவர் கைகளில் நம்ம விதியை கொடுத்து விட்டு என் தலைவிதின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்தையும் தூக்கி போடுவோம். இன்றிலிருந்து மிக இனிமையானவராக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் தலைவிதியை நீங்கள் தீர்மானியுங்கள், மற்றவர் தீர்மானிக்க வேண்டாம். இந்த கணத்திலிருந்து நீங்கள் ஒரு தனி மனிதர் அல்ல. நீங்கள் ஒரு சுய தொழில் செய்யும் ஒரு நிறுவனத்தின் தலைவராக உங்களை கருதி கொள்ளுங்கள். அப்படி நம்ம நினச்சிக்கிட்டோன்னு சொன்னோம்னா
ஒரு தலைவராக நீங்கள் எந்த முடிவுகள் வேணாலும் எடுக்க முடியும், எதை வேணாலும் நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். இந்த தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்கள் தொழில் வாழ்க்கையும் உங்கள் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். முன்பு செய்த விஷயங்கள் அல்லது செய்ய தவறிய விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையோட இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், நினைவூட்டி கொள்ளுங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நம்மளுடைய தலைவிதியை நிர்ணயிப்பவர் நாம தான். அது மாதிரி உங்களுடைய தலைவிதியை நிர்ணயிப்பது நீங்கள் தான் என்பதை உணருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் தான் இல்லையா? நம்ம வாழ்க்கையை நாம் தான் பார்த்துக்கணும். அப்போ இதுக்கு நாம் தான் பொறுப்புன்னு நம்ம உணர்கிறப்போ பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், உங்களுக்கான ஒரு உத்தியை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு உத்தி இருக்குது. அவருடைய தனித்திறமை அல்லது படிப்பு, சமூக சூழல் இவற்றின் காரணமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உத்தியை வகுக்கக்கூடிய தனித்திறமை இருக்கிறது. அதன்படி நீங்கள் ஒரு தனிப்பட்ட உத்திகளை உங்களுக்காக உருவாக்குங்கள். இலக்குகளை வகுப்பது, திட்டங்கள் தீட்டுவது, அதை எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு நீங்கள் தனித்தனியான உத்திகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு தலைவர் என்ற முறையில் நீங்கள் செய்கின்ற அல்லது செய்யப்போகின்ற செயல்கள் அனைத்திற்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த உத்தி தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், 5 வருஷத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும், 10 வருஷத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும், அதை இதெல்லாம் நான் முதலீடு செய்யணும், இந்த முதலீடு இப்படி வளரணும், நாளைக்கு இது வளர்ந்து என் பிள்ளையோட கல்யாணத்துக்கு, பசங்களோட படிப்பு செலவுக்கு இப்படி வரணும், அல்லது என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில் இந்த இலக்கில் போய் அது நிற்கணும், இவ்வளவு அதிலிருந்து வருமானம் வர வேண்டும், இவ்வளோ வேலையாட்கள் என்ன வேலை செய்ய வேண்டும், இப்படி தொடர்ந்து நீங்கள் அந்த உத்திகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த உத்திகளை தீர்மானிப்பது முழுக்க முழுக்க உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு சுற்றி உள்ளவங்க யாரும் காரணம் கிடையாது, நாம தான் காரணம். அப்போ இதெல்லாம் நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெகு வேகமாக நகர ஆரம்பிச்சிடும். ஆனால் இதையெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? தனிப்பட்ட பயிற்சிகள் எடுக்கணும், தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும், அல்லது கற்றுக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகளை தேடி தேடி நீங்கள் செய்யணும். இதெல்லாம் தான் இதுக்கு முக்கியம். உங்கள் தகுதிகளை தீர்மானிப்பது இவை தான். தொடர்ந்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உத்திகள் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் நினைப்பதை ஈஸியாக, வெகு சுலபமாக அதை நீங்கள் அடைய முடியும். என்னுடைய எல்லா செயல்களுக்கும் நான் தான் காரணம், நான் தான் தீர்மானிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு மனிதன் நினைக்கின்றானோ அந்த மனிதன் மிக சக்தி வாய்ந்தவனாக, மிக வலிமை வாய்ந்தவனாக, தன்னம்பிக்கை மிக்கவனாக, நேர்மறையானவனாக வாழ்கின்றான் என்று கூறுகிறார். யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கை மற்றவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, புற காரணிகள் கட்டுப்பாட்டில் இருக்குது, வெளி உலகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப பலகீனமாக, எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, நான் நினைக்கிறது நடக்காது, கோபம், பயம், பகை உணர்வு, எதிர்மறை ஆற்றல், இது எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்கின்றாங்க. அப்போ இன்னையிலேருந்து நீங்கள் புரிஞ்சு கொள்வது என்ன? கண்டிப்பாக நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இந்த கட்டுப்பாடு நிச்சயமாக வேறு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு நடக்கின்ற எல்லாவற்றிற்கும் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த உணர்வோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செலுத்த ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்வில் பெரும் மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடும். நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிக்கும் நான் தான் பொறுப்பு, வேறு யாரும் காரணம் இல்லை என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் சொல்ல 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 ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் மகிழ்ச்சி கொண்டவராக மாறுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் வருகிறதோ மீண்டும் மீண்டும் நீங்கள் மகிழ்ச்சியை அதிகரித்து கொண்டே செல்கிறீர்கள். நீங்கள் நேர்மறையானவராகவும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் உணரும் பொழுது உங்களுக்கென்று மிகப்பெரிய அதிக சவாலான இலக்குகளை நீங்கள் வகுப்பீர்கள். அந்த இலக்குகளை மிகுந்த மன உறுதியோடும் எல்லையில்லா சந்தோஷத்தோடும் அதை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். நீங்கள் கடினமாகவும் நீண்ட காலம் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று உணரும் தருணத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் வாழ்வில் விரும்பும் எந்த ஒன்றையும் பெறுவதற்கும் அல்லது ஏதோ ஒன்றாக நீங்கள் மாறுவதற்கும் அல்லது பெரிய பெரிய செயல்களை செய்வதற்கும் மற்றற்ற ஆற்றல் என்னிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதுதான் இலக்குகளை நிர்ணயிப்பதின் முதல் பகுதி. என்கிட்ட எல்லாத்தையும் செய்கிறதுக்குமான ஆற்றல் இருக்குது, எதையா இருந்தாலும் நான் செய்து முடிச்சிருவேன் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கி கொள்ளும் இந்த உணர்வு தான் உங்களை மிகப்பெரிய இலக்குகளை நோக்கி நகர்த்த போகின்றது. இலக்குகளின் துவக்கமாக இதுதான் செயல்பட போகுது. எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன், என்கிட்ட அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குது, என்னால் செய்ய முடியாதே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு நம்மக்கிட்ட வேணும். ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் நடுவில் ஒரு பெரிய கயிறை கட்டி அதில் ஒரு மனிதன் நடந்து போகின்றான். நல்லா யோசிச்சு பாருங்கள். நடந்து போகின்ற அந்த மனிதன் தன்னுடைய சிறிது கவனம் பிறண்டாலும் அவன் உயிருக்கு பேராபத்தை விளைவித்து விடும்.
அதனால் அந்த மனிதன் நினைக்கிறான், நான் நிச்சயமாக அந்த பக்கத்துக்கு நான் போயிடுவேன். அதற்கான ஆற்றல் என்கிட்ட இருக்குது, அதற்கான உத்தி என்னிடம் இருக்கிறது, இதற்கான செயல்முறையை நான் பலமுறை செய்து பார்த்திருக்கின்றேன். எனவே நிச்சயமாக நான் அங்கே செய்து விடுவேன், அந்த இலக்கை சென்றடைந்து விடுவேன் என்று நினைக்கிறான். அதோடவா நம்ம வாழ்க்கை கஷ்டம், அதோடவா நம்ம கடினமாக இருக்கிறோம். எனவே இலக்குகளை தூக்குவதற்கு முதலில் நீங்கள் நான் மற்றற்ற ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறேன் என்றதை நீங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் சொல்லிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்கள் வாழ்வில் நிகழப்போகின்ற அனைத்திற்கும் யாரையும் குறை சொல்லாமல், சாக்கு போக்கு சொல்லாமல், நான் தான் முழு பொறுப்பு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் இலக்குகளின் இரண்டாவது பகுதியை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா, இந்த மற்றற்ற ஆற்றலையும் நான் தான் பொறுப்பு என்ற உணர்வையும் நீங்கள் உங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய மாற்றத்திற்கு, மிகப்பெரிய வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்குண்டான பலத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். உங்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது என்ற அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்பது பொருள். நிறையா நம்ம படிச்சிட்டோம், கேட்டுட்டோம். இப்போ செயல்முறை பயிற்சி. இந்த செயல்முறை பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானது. அதில் முதலாவதாக உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய பிரச்சனை அல்லது ஒரு எதிர்மறைத்தன்மை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ், இதற்கான மூல காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது. எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு மூலம் இருக்கும். நாம் செய்யக்கூடிய செயல் ஏதோ ஒன்று தான் ஒரு பெரிய பிரச்சனையாகி பின்னால் வந்து நிற்கும். அப்போ அதற்கான மூல காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அந்த மூல காரணத்திற்கு நான் எந்த வகையில் பொறுப்பாளி ஆகிறேன் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கடன் சுமை இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன காரணம்? புற காரணங்களை நீங்கள் தள்ளிடணும். அவர் காரணம், இவர் காரணம், அரசாங்கம் காரணம், இல்லை தொழில் நொடித்து போனது காரணம், அதெல்லாம் விட்டுட்டு சுயமாக நீங்கள் யோசித்து பார்க்கணும். நான் எந்த வகையில் பொறுப்பு, நான் எடுத்த எந்த முடிவு இப்படி ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அப்போ இதற்கு நான் தான் பொறுப்பு, இந்த வகையில் நான் செயல்பட்டேன், அதனால் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டது, இல்லை நான் இப்படி ஒரு நெகட்டிவோடு இருக்கிறதுக்கு, ஒரு எதிர்மறைத்தன்மையோடு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறத எழுதணும். இதுதான் நம்முடைய முதல் பயிற்சி. இரண்டாவது பயிற்சி, யாரையும் குறை சொல்ல மாட்டேன். இனிமேல் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு உறுதி எடுத்துக்கொள்ளணும். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் நீங்களே முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்ளணும். ரொம்ப சுலபமாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் மிக கடினமான ஒன்று இது. தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலமாக தான் நாம் இதை மாற்றிக்கொள்ள முடியும். எது நடந்தாலும், அது சிறிய செயலோ அல்லது பெரிய செயலோ, எது நடந்தாலும் நான் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு, என்னை தவிர யாரும் பொறுப்பாளியாக முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு, நான் என்னென்ன வகையிலெல்லாம் என்னுடைய பொறுப்புகளை அல்லது பொறுப்பாளியாக நடந்து கொள்ள வேண்டும், அலுவலகத்திலையா, வீட்டிலையா, அங்கேயா, இங்கேயா, இதெல்லாம் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நாளையிலிருந்து இதற்கெல்லாம் நான் பொறுப்பாளியாக போகிறேன், அப்படி மாறுவதற்கு நான் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், என்னை எப்படி நான் மாற்றிக்கணும், என்னுடைய பேச்சை, என்னுடைய செயலை, என்னுடைய ஆர்வத்தை, என்னுடைய பொறுப்புகளை நான் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், மற்றவரிடத்தில் எப்படி நான் பேச வேண்டும், மற்றவரிடம் மென்மையாக, கனிவாக, இனிமையாக என்னை நான் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், இதையெல்லாம் சிந்திங்க. அதை ஒரு தாளில் எழுதி கொள்ளுங்கள். இதுதான் இரண்டாவதாக. மூன்றாவதாக, சாக்குப்போக்கு கூறுவதை விட்டுவிட்டு முன்னேற தொடங்குங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்குப்போக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் அது வெறும் கற்பனைன்னு உங்களுக்கு தெரிய வரும். நாமளாக கற்பனை செஞ்சுக்கிறோம் சாக்குப்போக்குகள். நொண்டி கோழிக்கு சறுக்குனது தான் சாக்கு. என்ன அழகான ஒரு பழமொழி பாருங்கள். ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்ம ஒரு சாக்குப்போக்கு தான் நம்மளுக்கு அடிப்படையாக வச்சுருக்கிறோம். அப்போ இந்த சாக்குப்போக்குகளை தூக்கி எறியுங்க. எந்த அடிப்படையும் இல்லாத இந்த சாக்குப்போக்குகளை நீங்கள் தூக்கி எரிஞ்சிட்டு உங்கள் வாழ்வில் முன்னேற துவங்குங்கள். இன்றே உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். இனிமேல் நான் எந்த ஒரு காரணத்திற்காகவும் சாக்குப்போக்கு சொல்ல மாட்டேன். இந்த உறுதி உங்களை வாழ்வின் மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு செல்லவிருக்கிறது. நான்காவதாக, உங்கள் வாழ்வில் உங்களை அதீதமாக காயப்படுத்தியுள்ள, ஐயோ இவனால் என் வாழ்க்கையே போச்சு, இவனை நான் மன்னிக்கவே நான் தயாராக இல்லை அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அல்லது ஒரு சம்பவத்தை நினைக்கிறீர்களோ அதை மன்னிக்க தயாராகுங்கள். இன்றைக்கி மன்னிச்சிருங்க. அந்த செயலை செஞ்சதையோ, அந்த செயலினால் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளையோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, இன்றைக்கி நான் உன்னை மன்னிக்கிறேன், இனிமேல் அதை பற்றி நான் நினைக்க மாட்டேன், அந்த நிகழ்வுகள் பற்றி நான் பேச மாட்டேன், என் உள்ளுக்குள்ளே போட்டு அதை நான் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், இதற்கு பதிலாக அந்த நேரத்தை நான் முன்னேறுவதற்கு செலவிடப் போகிறேன் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். மன்னிக்கிறது என்ன பெரிய கஷ்டமா? மிகச் சுலபம். அந்த மனசு தான் உங்களுக்கு வேணும். பிரம்மாண்டி படத்தில் கமலஹாசன் சொல்லுவார், மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்பார். அதே மாதிரி நீங்கள் மனிதனாகவோ அல்லது பெரிய மனிதனாகவோ மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். வாழ்வின் அழகான நிகழ்வுகள் எவ்வளவோ இருக்குது. உங்கள் வாழ்வில் ஆனந்தமான நிகழ்வுகள் ஆயிரம் இருக்கின்றன. அந்த நிகழ்வுகளை அசைபோட துவங்குங்கள். அதன் வாயிலாக உங்கள் வாழ்க்கை அழகாக மாறுவதை உணர்வீர்கள். கடைசியாக, உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணரணும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அது புறச்சூழ்நிலைகளாலேயோ
அல்லது பிற நபர்களாலேயோ அல்லது புற காரணங்களாலேயோ அது இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு வெள்ளை தாளில் எழுதி உங்கள் முன்பாக நீங்கள் அதை ஒட்டி வைத்து கொண்டால் கூட பரவாயில்ல. என் வாழ்வு என் கையில் இருக்குது. என் வாழ்க்கையை என்னால் செழுமையாக செய்ய முடியும். நான் எடுக்கின்ற நடவடிக்கை அனைத்தும் என்னுடைய நடவடிக்கை. அந்த நடவடிக்கையின் மூலமாக நான் ஒரு பெரிய சவாலுக்கு தயாராக இருக்கிறேன். என் வாழ்வின் அனைத்து பணிகளையும் முழுமையாக செய்து முடிப்பேன். என்னால் செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. அதை செய்து முடிப்பதற்கு தேவையான ஆற்றல் என்னிடம் இருக்கிறது. அந்த ஆற்றலின் மூலமாக அந்த பணிகளை நான் செய்து முடிப்பேன். அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாள் நான் காலையில் எந்திரிக்கிறேன். இன்றைய நாட்களின் பணிகளை செய்வதற்குண்டான முழுமையான ஆற்றல் என்னிடம் இருக்கிறது. எந்த ஒரு சவாலான விஷயங்களை செய்வதற்குண்டான முழுமையான ஆற்றல் என்னிடம் இருக்கிறது. அந்த முழுமையான ஆற்றலை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் திரும்ப 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 சொல்வதன் மூலமாக அல்லது எந்த ஒரு சொற்றொடரையும் நீங்கள் திரும்ப 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 சொல்வதன் மூலமாக அவை உங்கள் ஆழ் மனதிற்குள் இறங்கி அங்கேயே தங்கிடும். மகாத்மா காந்தி அவர்கள் 2 சென்டென்ஸ் அவரால் சேர்த்து பேச முடியாது. 2 வாக்கியங்களை அவரால் பேச முடியாது. கோர்ட்டில் போய் பேசுறதுக்கே தயங்கின ஒரு மனிதன் பின்னாளில் மிகப்பெரிய தேசத்தின் தந்தையாக மாறினார். இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது? உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய இலக்குகளை செய்வதற்கு தயாராக மாறிவிட்டீர்கள் என்றார். வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில், இந்த அவசர யுகத்தில் எத்தனையோ பேரை பற்றி நம்ம மதிப்பீடு செய்கிறோம். அவர் இப்படிப்பட்டவர், இவர் அப்படிப்பட்டவர் அப்படின்லாம் செய்கிறோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளை பற்றின மதிப்பீடு என்னென்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதாவது நம்மளை பற்றி நாம் கொண்டிருக்க மதிப்பீடு. நான் எப்படிப்பட்டவன்? நான் அன்பானவனா, அவசரக்காரனா, புத்தி இல்லாதவனா, நேர்மையானவனா, இப்படி என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? இதெல்லாம் நீங்கள் உலகில் வெற்றி பெற்ற தலைவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் தங்களை பற்றி ஒரு தெளிவான மதிப்பீடை உள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த மதிப்பீட்டின் வழியாக அவர்கள் கொள்கைகளை தெளிவாக வச்சிருக்கிறாங்க, இலக்குகளை தெளிவாக வச்சிருக்கிறாங்க. உங்களை பற்றிய சுய மதிப்பீடு தான் உங்கள் இலக்குகளை தீர்மானிக்க உதவுதுங்கிறாங்க. உங்களை விட அறிவில் குறைந்த, திறமையில் குறைந்த எத்தனையோ நபர்கள் வாழ்க்கையில சாதிச்சு காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? ஏன் நம்மளால அந்த சாதனைகளை எட்ட முடியலைன்னா நம்மளை பற்றி நாமல் கொண்டிருக்கக்கூடிய அந்த மதிப்பீடுகள் தான் காரணம். உங்களை பற்றி நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பீடுகள் உயர்வானவையாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் துல்லியமானவையாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு மாறும். இப்போ நம்ம ஆளுமையின் 5 நிலைகளை பார்க்க போகிறோம். மதிப்பீடுகள் பற்றி நம்ம பேசுனது மாதிரி இந்த ஆளுமையோட 5 நிலைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த 5 வளையங்களை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு ஒலிம்பிக் மாதிரியான 5 வளையங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறதா கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதில் மையத்தில் இருக்கக்கூடிய வளையம்தான் உங்களை பற்றி நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பீடு. ஸோ இதிலிருந்து அடுத்த வளையம் உங்கள் நம்பிக்கைகள். உங்கள் மதிப்பீடுகள் உங்களை பற்றியும் உங்களை சுற்றியுள்ள உலகத்தை பற்றியும் உங்கள் நம்பிக்கைகளை தீர்மானிக்கின்றன. நம்மளுடைய மதிப்பீடுகள் தான் நம்முடைய நம்பிக்கையை பற்றி தீர்மானிக்கின்றன. இந்த உலகத்தை பற்றிய நம்பிக்கையை தீர்மானிக்கின்றன. அன்பு, மனிதாபிமானம், தாராள மனப்பான்மை போன்ற நேர்மையான மதிப்பீடுகளை நாம் கொண்டிருந்தோம்னா எனக்குள்ள அன்பு இருக்குது, ஒரு தாராள மனப்பான்மை, ஒரு மனிதாபிமானம் இருக்குது, அப்படிப்பட்ட மனிதனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தெரியுமா நினைப்பீங்க? இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே உங்கள் மதிப்பீடுக்கு தகுதியானவர் நீங்கள் நினைப்பீங்க. இவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், இவங்களை அதே மாதிரி நம்ம நடத்தணும், நம்ம உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற அதே மாதிரியான மனிதர்கள் தானே இவர்கள், என்னுடைய சக மனிதனை நான் அப்படித்தான் நடத்தப் போகின்றேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ உங்களை பற்றிய நம்பிக்கைகள் தான் அடுத்த மனிதர்களை பற்றிய நம்பிக்கைகளையும் முன்னிலைப்படுத்துவது. நீங்கள் நல்லவராக இருந்தீங்கன்னா அவர்களும் நல்லவர்கள், நீங்கள் கெட்ட எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா அவர்களும் கெட்டவர்களாக தான் தோணுவாங்க. ஒரு நல்ல கதை உண்டு நண்பர்களே. துரியோதனிடத்தில் சொல்கிறாங்க, துரியோதனா நீ சென்று ஒரு நல்லவனை கூட்டி வார், போய் உலகம் பூரா சுத்த நீன்னு ஒரு நல்ல மனிதனை கூட்டிட்டு வானா உங்கள் குரு சொல்கிறார். துரியோதனன் போகிறான், போயிட்டு உலகெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வர்றான். குருவே, எனக்கு நல்ல மனிதர்கள் எவரும் என் கண்ணில் படவில்லை, எல்லோரும் கெட்டவர்களாகவே தெரிகிறார்கள் அப்படின்ட்டு வந்துடுறார். அதே நேரத்தில் தர்மரிடத்தில் சொல்கிறாங்க, நீ சென்று ஒரு கெட்டவனை கூட்டிட்டு வா அப்படின்னு. தர்மர் போயிட்டு வர்றாரு, வந்து சொல்கிறாரு, இந்த உலகம் பூரா தேடி பார்த்துட்டேன், கெட்ட மனுஷன் ஒருத்தன் கூட இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறார். இதுதான் வித்தியாசம் நண்பர்களே. உங்களுடைய நம்பிக்கைகள் தான் உங்கள் எதிராளியை தீர்மானிக்கின்றன. 3வது வளையம், உங்கள் நம்பிக்கைகள் 3வது வளையமான எதிர்பார்ப்புகளை தீர்மானிக்கின்றன. நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருந்தால், உங்களிடம் ஒரு நேர்மையான மதிப்பீடு இருந்தால், நீங்கள் என்ன நினைப்பீங்க? எனக்கு நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன், நான் நல்லவன், ஸோ எனக்கு கிடைக்கிறதெல்லாம் நல்லதாக கிடைக்கும், நான் பார்க்கக்கூடிய மனிதர்கள் நல்லவராக இருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து நல்லதை மட்டுமே நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த பிரபஞ்சம் சக்தி வாய்ந்தது. நீங்கள் நல்லது நினைக்கும் பொழுது, நல்ல செயல்களில் ஆர்வம் காட்டும் பொழுது, நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல செயல்களையே திரும்ப கொடுக்கும், நல்ல விஷயங்களையே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்.
இந்த எதிர்பார்ப்பு உங்க மனசுக்குள்ள இருக்கும். நான் நல்லவனா இருக்கிறப்ப எனக்கு எப்படி கெட்டது நடக்கும்? நான் நல்ல செயல்களை செய்யும்போது எப்படி எனக்கு கெட்ட செயல்கள் நடக்கும்? இது உங்களுக்குள்ள நிகழ ஆரம்பிக்கும். இதன் வழியாக நீங்கள் மிகப்பெரிய இலக்குகளை எட்டிவிட முடியும். இப்போ 4வது வளையம் என்ன? ஏற்கனவே நம்ம மதிப்பீடுகள் பார்த்துட்டோம், நம்பிக்கைகள் பார்த்துட்டோம், எதிர்பார்ப்புகள் பார்த்துட்டோம். 4வது வளையம் என்னன்னா, இவை எல்லாவற்றின் புற வெளிப்பாடாக அமையக்கூடியது உங்கள் மனப்போக்கு. இதன் காரணமா உங்க மனப்போக்கில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் முழுவதும் ஒரு நேர்மறையான மனிதராக மாறிவிடுவீர்கள். அதிக உற்சாகமான தன்னம்பிக்கை கொண்ட ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள். மற்றவங்கெல்லாம் உங்கள்கிட்ட இணைந்து வேலை பார்க்கறதுக்கு விரும்புவாங்க. உங்களின் கீழ் வேலை செய்ய ஆர்வம் காட்டுவார்கள். உங்கள் தொழிலில் உங்களோட கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வதற்கு விரும்புவார்கள். யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம போனோம்னா ஒரு வியாபாரம் உடனே முடியுது. நம்ம போனோம்னா ஒரு காரியம் உடனே முடியுது. மற்றவர்கள் நம்மளிடம் மட்டற்ற அன்பை கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்தால் நம்ம மனப்போக்கு எப்படி இருக்கும்? வாழ்வின் அனைத்து தளங்களிலும் நேர்மறை மனப்போக்கும் மாபெரும் வெற்றியும் இணைந்தே செல்கின்றன. ஒரு பெரிய வெற்றி வேணும்னா நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வேணும். இதையெல்லாம் தாண்டி 5வது வளையம் உங்கள் நடவடிக்கைகள். புற உலகில் நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் நடவடிக்கைகள் உங்களுடைய எதிர்பார்ப்பின் ஒரு அம்சமாக இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் உங்கள் நடவடிக்கையாக மாற ஆரம்பிக்கும். அந்த மாபெரும் வெற்றிகள் உங்களுக்குள் நிகழ ஆரம்பித்துள்ளன. வாழ்விலும் வேலையிலும் நீங்கள் சாதிக்கின்ற விஷயங்கள் வேறு எந்த ஒரு காரணியை விடவும் உங்களுக்குள் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதால் அதிகமாக தீர்மானிக்கப்படுகின்றன. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் உங்களை பற்றிய மதிப்பீடுகளை உயர்வாக கொண்டிருக்கும் பொழுது நம்பிக்கை தோன்றுகிறது. அந்த நம்பிக்கை ஒரு நல்ல எதிர்பார்ப்பை தோற்றுவிக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு ஒரு நல்ல மனப்போக்கை உங்களிடம் உண்டாக்குகிறது. அந்த நல்ல மனப்போக்கு இறுதியில் ஒரு நடவடிக்கையாக மாறுகிறது. அந்த நடவடிக்கை ஒரு வெற்றியை நோக்கி கொண்டு செல்கிறது. இதுதான் அந்த 5 நிலைகள். இதை நல்லா நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வெற்றி என்பது நமக்கு வெகு சுலபம் நண்பர்களே. வெற்றி என்பது நமக்கு வெகு சுலபம் நண்பர்களே.